அனைவருக்கும் வணக்கம். ததாகர் இன்ஸ்டியூட் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ததாகர் இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு 3 தேசிய அளவில் ஒரு இலவச தகுதி தேர்வு நடத்தணும் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு. அதில் வந்து ஒவ்வொரு தேர்விலையும் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிச்சிங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 3 தேர்வுகளையும் நடத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 3 தேர்வுகளையும் சேர்த்து யார் முதல் 3 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ததாகர் இன்ஸ்டியூட் நடத்தும் அந்த இலவச ததாகர் இன்ஸ்டியூட் நடத்தும் டெஸ்ட் பேட்சில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு 3 தேர்வுகளையும் முடித்த பிறகு 3 தேர்வையும் எழுதின மாணவர்கள் 3 தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு 9 பேரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 9 பேர் வந்து இப்போ யார் யார் நீங்கள் வந்து அதில் அதாவது அந்த ரேங்க் எடுத்திருக்கிறீங்களோ அந்த 9 பேரோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். சரி, வீடியோ மூலயமா ஷோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைவாக பார்க்குறதுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம். அந்த லிஸ்ட்டை நாங்கள் வந்து இப்போது வெளிப்படுத்துகிறோம். அது யார் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு சில விஷயங்கள் நாங்கள் என்னென்ன அடுத்தடுத்து பிளான் பண்ண போகிறோன்றதை நான் வந்து இந்த லிஸ்ட்டை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த லிஸ்ட்டு வந்து பாருங்கள், யார் யார் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஒரு 3 நாள் எக்ஸாம் நடந்தது தெரியும் உங்களுக்கு. ஒன்று வந்து 13/4/2025, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 16/4/2025, மூணாவது டெஸ்ட் வந்து 24/2025. ஓகேங்களா? இந்த 3 நாட்கள் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 3 தேர்விலையும் 3 தேர்விலும் கலந்துக்கிட்டு 3 தேர்விலையும் யார் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அவங்கள வந்து ஆவரேஜ் மார்க் எடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னா பி சுஸ்மிதா அப்படின்ற ஒரு மேடம் வந்து ஒரு முதல் ரேங்க் ஹோல்டராக வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து முனைவர்னா சுப்புலட்சுமி என்ற மேடம் வந்து 2வது ரேங்கை வாங்கியிருக்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எம் சத்யான்ற மேடம் வந்து 3வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. 4வது வந்து வி மஞ்சுன்ற மேம் வந்து வாங்கியிருக்காங்க. 5வது ரேங்க் வந்து புவனான்ற மேடம் வாங்கியிருக்காங்க. 6வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் என்ற ஒரு சார் வாங்கியிருக்காரு. 7வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ற ஒரு மேடம் வாங்கியிருக்காங்க. 8வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கே கல்பனான்ற மேடம் வாங்கியிருக்காங்க. 9வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பி குளோரின்ற மேடம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இந்த லிஸ்ட்டு தான். இந்த 3 தேர்வுலையும் கலந்துக்கிட்டு 3 தேர்வையும் வந்து மிஸ் பண்ணாமல் எழுதி அதில் யார் டாப்பில் வந்தாங்களோ அவங்க 9 பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? இது மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் முன்னாடி மார்க் இதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு தான். இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து ஜூன் 21 நம்ம வந்து யூஜிசி நெட் வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த யூஜிசி நெட்டுக்கு இன்னும் 60 டேஸ் தான் ஹார்ட்லி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு 60 டெஸ்ட்டுகள் கலந்த ஒரு பேட்ச் போட போகிறோம். சரிங்களா? அது வந்து ஒரு மினிமம் ஒரு காஸ்ட்டில் போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் இந்த 9 பேருக்கு வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம். இதை தாண்டி மற்ற நண்பர்களுக்கு மிக குறைந்த விலையில் தான் போடுறோம். அது சம்மந்தப்பட்ட தகவல்களை இன்னும் 1 or 2 டேஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு டச்சில் இருங்க. எதுவான தகவல்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மேலே இம்ப்ரூவ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கலந்துக்கிட்டு நீங்களும் பயன்பெறுங்க. ததாகத் இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் எல்லாரும் இந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ஒரு JRF இந்த மாதிரி வாங்குறதுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துக்கிறது. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.